இது மகிமை நேரம். கர்த்தரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடினேற்ற என்ப நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நாம் தொடர்ந்து 7 நாட்களாக கலாத்திய சபைக்கு பவுல் சிலுவை குறித்து கற்றுக் கொடுத்த 7 காரியங்களை குறித்து நாம் தியானித்து வந்தோம். இன்றைக்கு கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்தை மையமாக வைத்து அந்த கலாத்திய சபையிலே கர்த்தர் பவுலுக்கு எப்படிப்பட்ட காரியங்களை சிலுவையின் அடையாளங்கள் மூலமாக கற்றுக் கொடுத்தார் என்பதை நாம் தியானிக்கலாம். கலாத்தியர் 6:14 நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன் என்று சொல்லி பவுல் சொல்கிறார். தன்னை மையமாக வைத்து, தன்னை சாட்சியாய் நிறுத்தி, அவருடைய சொந்த வாழ்க்கை அனுபவத்தை கலாத்திய சபைக்கு, அந்த விசுவாசிகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் நான் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்குது. இந்த உலகத்துக்கு முன்னாடி என்னுடைய செயலோ, என்னுடைய காரியமோ, பணமோ, புகழோ ஒன்றுமே இல்லை. அப்போ நான் இந்த உலகத்தை சிலுவையில அறையிறேன்னு சொல்லி சொல்கிறார். உலக எண்ணங்கள், உலக காரியங்களுக்கு இடம் கொடுக்காதீங்க என்று சொல்லி கலாத்திய சபைக்கு சொல்கிறார். உலக எண்ணங்கள் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக யாராக ஒரு மனிதனாக இருந்தவருடைய எண்ணங்கள் எப்படி இருக்குன்னா, உலக சிந்தனை, உலக பிரகாரமான காரியங்கள். பாருங்க, நல்லா படிக்கணும், சம்பாதிக்கணும், இப்படிப்பட்ட காரியம் இருக்கணும், வீடை கட்டணும், பாருங்க கார் வாங்கணும், அப்படி உலக எண்ணங்கள். அந்த எண்ணத்துக்குள்ளாக நாம் சிக்கி தவித்து கொண்டு இருக்கிறோம். ஆனால் பவுல் சொல்றாரு, நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையே குறித்தே அல்லாமல் வேற எதை குறித்தும் நான் மேன்மை பாராட்டல. இன்னைக்கு சில நேரங்களில் பெருமை வந்துடுது. சிலர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா பாடல்கள் பாடுவாங்க, அவங்களுக்கு பெருமை வந்துடும். சிலர் நல்ல மியூசிக் வாசிப்பாங்க, சிலர் கிருபை வரங்களை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், பெருமைப்பட்டு விடுகிறோம், மேன்மை பாராட்டி விடுகிறோம். ஆனால் பவுல் என்ன சொல்கிறார், நான் சிலுவையை தவிர வேற எதையும் நான் மேன்மை பாராட்டுவதில்லை என்று சொல்லி சொல்கிறார். உலகம் எனக்கு, அவரால் உலகம் எப்படி இருக்குதான், சிலுவையில் அறையப்பட்டு இருக்குது. உலகத்தை நான் அறைஞ்சிட்டேன், உலக எண்ணங்களை நான் அறைஞ்சிட்டேன். பாருங்க, சிந்தனையிலே போராட்டம், வேற எண்ணங்களை, குழப்பத்தை உண்டு பண்ணி கொண்டு நடந்தவைகளை நினைத்து சிலர் குழம்புவாங்க, நடக்க போகிறவைகளை நினைத்து சிலர் நடக்கவில்லை என்று புலம்பிக் கொண்டிருப்போம். இது நடந்தா நல்லா இருக்குமே, ஆண்டவர் எனக்கு இப்படிப்பட்ட ஆசீர்வாதம் தந்திருந்தா நல்லா இருக்குமே என்று சொல்லி கேட்கிறவர்கள் உண்டு. பாருங்க, இன்றைக்கு கலாத்திய சபைக்கு சொல்றாரு, எனக்கு மேன்மை ஒண்ணு என்ன, சிலுவை மட்டும்தான். கலாத்திய மக்கள்கிட்ட அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இங்கே கலாத்தியர் 6:1 சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியோடே அப்படிப்பட்டவனை சீர் பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்தும் எச்சரிக்கையாயிருன்னு சொல்றான். எச்சரிக்கையா இருங்க. எவ்வளவு வேணும் நாம் எச்சரிக்கையா இருக்கிறோம். இந்த லெந்து நாட்கள்ல, குறிப்பா இந்த நாட்கள்ல நம்ம சில நேரங்கள்ல ரொம்ப பெர்ஃபெக்டா இருக்கிறோமே, ஆவிக்குரிய அனுபவங்கள். பாருங்க, சிலர் பரலோகத்துல இருந்து இறங்கினது போல மாற்றங்கள். பாருங்க, பூ வைக்கிறது இல்லை, இந்த பகட்டான ஆடை அணிவதில்லை, சில காரியங்களை ஒதுக்கி வைக்கிறோம். அதை காட்டிலும் கர்த்தர் என்ன சொல்கிறார்னா, சீர் பொருந்த பண்ணுங்கள். தவறு பண்ணிட்டாங்களா, குற்றம் செஞ்சிட்டாங்களா, சீர் பொருந்துங்க, மன்னிங்க, மன்னிப்பை கொடுங்க. நீங்களும் சோதிக்கப்படாதபடி எச்சரிக்கை, சோதிக்கப்படாதபடிக்கு
கர்த்தர் நம்மை கவனித்து பார்த்து கொண்டே இருக்கிறார். நம்ம எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் மாற வேண்டியது அதுதான். நம் வெளித்தோற்றத்தை மாற்றிக்கொண்டு இருக்கிறோம். கலாத்தியர் 6:4 அவனவன் தன் தன் சுய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவன், அப்பொழுது மற்றவனை பார்க்கும் போது தன்னை பார்க்கும் போதும் மேன்மை பாராட்ட அவனுக்கு இடம் உண்டாகும். தன்னைத்தான் பார்க்கணும். என்னுடைய கிரியை, என்னுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கு? சுய கிரியையை சோதித்து பாருங்க. நான் அன்பா இருக்கேனா? நான் மற்றவர்களுக்கு சமாதானம் பண்றேனா? நான் மற்றவரோடு சீர் பொருந்தி இருக்கிறேனா? எனக்குள்ள மாற்றம் வந்திருக்கா? இந்த காரியத்தை கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். இந்த லெந்து நாட்கள்ல நாம் அதைத்தான் எதிர்பார்க்கிறார். நம்ம இவ்வளோ பிரயாசப்பட்டு இவ்வளோ காரியம் செய்துட்டு பக்கத்து வீட்டுல சண்டை போட்டு, என் வீட்டுக்குள்ளாகவே கணவர்கிட்ட சண்டை போட்டு, மனைவியுடன் சண்டை போட்டு கொண்டு, பிள்ளைகளை பிரிந்து கொண்டு, பிரிவினையை கொண்டு வந்து கொண்டு இருந்தால் நமக்கு என்ன லாபம்? கர்த்தர் அதை சொல்கிறார். இன்றைக்கு அவனவன் சுய கிரியை, தன் கிரியை, உங்களையே நீங்கள் சோதித்து பாருங்கள். கலாத்தியர் 6:7 மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாச பண்ண ஒட்டார், மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். சில பழமொழி சொல்லும், முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் சொல்லுவாங்க. நீங்க என்ன விதைக்கிறீங்களோ அதைத்தான் அறுப்பார். கர்த்தர் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். கலாத்திய சபை அநேக காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் அந்த குறிப்பா 6 வசனம் இருக்கு. அதுல சிலுவையை குறித்ததான காரியங்களை பவுல் கலாத்திய சபைக்கு தெளிவாக வெளிப்படுத்துகிறார். சிலுவையை கர்த்தர் தியாகமாக தன்னை அர்ப்பணித்தார். சிலுவையை அடையாளம் படுத்தினார். சிலுவையினால நம்மை மீட்டார். சிலுவையினால நாம் சுதந்திரவாளி ஆக்கப்பட்டோம். சிலுவை பாடுகளினால நம்மை கர்த்தர் மீட்டார். சிலுவை நம்மை சாட்சியாக்குகிறது. இன்றைக்கு நாம் சாட்சியாக வாழ்கிறோமா? நம்மை குறித்து நம்மளுடைய சிந்தனை, நம்மளுடைய கிரியைகள், நம்மளுடைய செயல்களை குறித்து மற்றவர்கள் சாட்சி கொடுக்கணும். இன்றைக்கு நம்மளையே நாம் சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். என்னை குறித்து நான் அப்படிப்பட்ட செயல்களை செய்கிறேன், நான் அப்படி என்று சொல்லி நம்மை நாம் சாட்சி சொல்கிறோம். இன்றைக்கு கலாத்திய சபைக்கு சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் சொல்கிறார். நாம் எவ்வளவேனும் மாறுபாடுள்ளவர்களாக இருக்கோம். நாம் ஆண்டவருடைய சிந்தனை அறியாதவர்களாக, சிலுவை பாடை குறித்து சிந்தனை இல்லாதபடி இருக்கிறோம். அவர் நமக்காக பாடுபட்டிருக்கார், நமக்காக இரத்தத்தை சிந்துறார். இவ்வளவும் வீணாய் போயிருக்குமே என்று சொல்லி பவுல் சொல்கிறார். இன்றைக்கு கலாத்தியர் 6:14 நானோ உம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டு இருப்பேன் சொல்லுவோம். இன்றைக்கு எவ்வளோ நம்ம இருக்கிறோம். சிலுவை குறித்த எண்ணங்கள் நம்மளுடைய சிந்தனையிலே மாற்றம் வேண்டும். கர்த்தர்ட்ட இன்னைக்கு ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு மாற்றத்தை தாங்க. நாங்க புத்தி இல்லாதபடி இருக்கிறோம். நாங்க இச்சைக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம், மாம்ச செயலுக்கு இடம் கொடுத்துட்டு இருக்கோம், ஆவியின்படி நடவாதபடி இருக்கோம், மாம்சத்தின்படி நடக்கிறோம், எங்களுடைய கிரியைகளை கவனிக்காதபடி இருக்கிறோம். சப்பா ஆண்டர், இந்த கலாத்திய சபைக்கு பவுல் சொன்னது போல கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு சொல்கிறார். ஆண்டர்ட்ட ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டர், எனக்குள்ள இந்த மாற்றத்தை கொடுங்க. அன்பின் பிதாவை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வாரம் முழுவதும் எங்களோடு பேசியிருக்கீங்க சப்பா. இந்த சிலுவை குறித்த தியானம் எங்களுக்கு ஏசப்பா எல்லாருக்கும் ஏசப்பா ஒரு மனமாற்றத்தை கொண்டு வருகிறதா இருக்கட்டும் ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா கேட்டவர்களாக இல்லாதபடிக்கு ஏசப்பா எங்களுக்குள்ளே மனமாற்றத்தை கொண்டு வாங்க. எங்களுக்குள்ளே ஏசப்பா எங்கள் கிரியைகளிலே ஒரு மாற்றத்தை கொண்டு வாங்க ஏசப்பா. எங்களுடைய மற்றவர்களுக்கு நாங்கள் அன்பை காட்ட, மற்றவர்களோடு நாங்கள் ஏசப்பா உங்களுடைய நாமத்தை உயர்த்த, மகிமைப்படுத்த அப்பா வேறு ஒன்றை குறித்து இல்லாமல் சிலுவையை குறித்தே நாங்கள் மேன்மை பாராட்ட கிருபை தாங்க. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும்
தொடுங்க சப்பா. ஒவ்வொருவருக்குள்ளாக ஒரு மாற்றத்தை தாங்க சப்பா. இந்த நாள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான நாளாக இருக்கட்டும் சப்பா. இந்த நாளிலே இந்த சிலுவை குறித்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியம் எங்கள் வாழ்க்கையிலே பிரதிபலிக்க கிருபை தாங்க. துதிகன மகிமை மொக்க ஏறடிக்கிறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமேன்.